தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாதுகாப்பது பணமா குணமா. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்கிறோம். ஆப்கானிஸ்தானை தலிபான் பயங்கரவாதிகள் ஆகஸ்ட் 15வது நாள் முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். தலைநகர் காபூலை கைப்பற்றி அவர்கள் அதிபர்கள் மாளிகைகளுக்குள்ளும் புகுந்தனர். இதனைத் தொடர்ந்து அதிபர் அஷ்ரப் நாட்டை விட்டு தப்பி ஓடினார். அண்டை நாடான கஜாக்ஸ்தானில் தஞ்சம் புகுந்ததாக கூறப்படுகிறது. அவர் நாட்டை விட்டு வெளியேறும்போது மூட்டை மூட்டையாக பணத்தை அள்ளி சென்ற தகவல் வெளியாகிருந்தது. தப்பி செல்வதற்காக விமானப்படை தளத்திற்கு 4 கார்கள் நிறைய பணத்துடன் வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் தப்பிச் செல்ல 4 கார்கள் கொண்டு வரப்பட்ட பணத்தை ஹெலிகாப்டரில் திணித்தனர். ஆனால் ஒரு அளவுக்கு மேல் அவர்களால் பணத்தை ஹெலிகாப்டரில் ஏற்ற முடியவில்லை. எனவே பணக்கட்டிகளை ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருந்த ஓடுதளத்திலே வீசிவிட்டு தப்பி சென்றிருந்தார்கள். இந்த தகவலை காவலில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்ததாக அந்த நாட்டு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. இந்த தகவலை படித்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டலாக இருக்கிறோம்? நம்முடைய திருச்சபையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய எண்ணம் எல்லாம் பூமியில் செல்வத்தை சேர்ப்பதா, பணத்தை சம்பாதிப்பதா, பொருட்களை சேர்ப்பதா? கடைசி நாட்களில் பொன்னும் வெள்ளியும் செல்வங்களும் தெருக்களில் எரிந்து போடும் காலம் வரும் என்று வேதம் கூறுகிறது. அதனால் நாம் இந்த பூமியில் சேர்த்து வைக்கும் பணத்தை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? நாம் அழிந்து போகும் பூமியில் இருந்து ஒன்றும் கொண்டு செல்வது இல்லை. வாழும் கொஞ்ச நாட்களில் நான் சம்பாதிக்கிற பணத்தை சிக்கனமாக செலவு செய்யவும், மிக அவசியமானதற்கு பயன்படுத்தவும், மீதி உள்ள பணத்தை வீண் விரயம் செய்யாமல் ஆணுடைய சுவிசேஷத்தை செய்வதற்கு நம்மால் இயன்ற காணிக்கைகளை தந்து ஊழியத்தை நாம் தாங்குவோம். புது ஆலயங்கள் கட்டப்படுவதற்கும் பழைய திருச்சபையின் கட்டிடங்களை செப்பனிடுவதற்கும் ஊழியங்களை செய்வதற்கும் நமது பணம் செலவிடப்படும். இப்படி நாம் செய்கின்ற பொழுது தேவன் நமக்கு தந்த செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஊழியத்திற்காக இதர பணிக்காகவும் செலவிடும் பொது பொக்கிஷத்தை பரலோக பொக்கிஷாலையில் நாம் சேர்த்து வைக்கும். எனவே ஆண்டு சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். கடைசி நாட்களே நீங்கள் நான் வாழ்ந்து கொடுக்க என்பதை மறவாதபடி ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்து ஆண்டுடைய வருகைக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். தேவன் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.